தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. இன்னைக்கு இந்த தொகுப்புல நம்ம யாரை பத்தி பார்க்க இருக்கிறோம்னா, ஒரு ஏழை வியாபாரி. அவர் வங்கியில வாங்கின ஒரு சின்ன கடனுக்காக இப்ப எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்காரு அப்படின்றது தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். அந்த ஏழை வியாபாரியோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெகுல் சோக்சி. அவர் வாங்கின அந்த சின்ன கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 கோடிக்கும் அதிகம். பஞ்சாப் நேஷனல் வங்கியை மட்டும் இல்லை, நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு மாபெரும் வங்கி மோசடியை தான் மெகுல் சோக்சி பண்ணிட்டு இப்போ ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு. பெல்ஜியத்தில் வச்சு இப்போ மெகுல் சோக்சி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் நாட்டின் தலையாய தலைப்புச் செய்தியா மாறி இருக்கு. ஏன்னா கடந்த 7 வருடங்களாக இந்தியாவுக்கு தொடர்ந்து தண்ணி காட்டி கொண்டிருக்கக்கூடிய மனுஷனா தான் மெகுல் சோக்சி இருந்திருக்காரு. ஆனாலும் இந்தியா தரப்புல விடல. தொடர்ந்து அவரை எப்படியாச்சும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். சர்வதேச அளவில் இன்டர்போல் முதற்கொண்டு பல்வேறு ஆணையங்களும் இதற்கு நமக்கு துணை புரிந்து கொண்டே தான் இருந்தன. இந்த நிலையில பெல்ஜியத்தோட கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம போட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நாம கொடுத்த பல்வேறு ஆவணங்களை பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு பெல்ஜியம் நாடு தற்பொழுது அவரை கைது பண்ணி டீடைன் பண்ணியிருக்காங்க. சோ இந்தியா கொண்டு வரப்படுவாரா மெகுல் சோக்சி அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதற்கான விடை என்னன்னு நாம பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இவர் பண்ண அந்த ஊழல் இருக்கு இல்லையா, அதனுடைய பின்புலத்தை நம்ம பார்த்துடலாம். அதை பார்க்குற போது இந்த ஒரு டைம் லைனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ரொம்ப அவசியங்க. மெகுல் சோக்சியோட மோசடி பின்னணியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தேதிகள் நம்ம இந்தியாவில் இந்த நீதி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்குது நம்ம சொல்வோம்ல, அதோடைய ஒரு முழு விவரம் தான் இந்த 3 டேட்டுன்னு சொல்லலாம். ஜனவரி 7, 2018 இந்தியாவை விட்டு வெளியேறினார் மெகுல் சோக்சி. அடுத்த ஒரு வாரத்தில் ஜனவரி 15, 2018 ஆன்டிகுவா அப்படின்ற ஒரு நாட்டுடைய குடியுரிமையை வாங்கி அங்கேயே செட்டிலும் ஆகிறாரு. அதன் பிறகு ஜனவரி 27, 2018 பஞ்சாப் நேஷனல் வங்கி தரப்புல இருந்து சிபிஐ கிட்ட ஒரு புகார் அளிக்கப்படுது. அதுல மெகுல் சோக்சி மற்றும் அவருடைய உறவினர் நீரவ் மோடி 2 பேருமே வைர வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க. இவங்க 2 பேர் மேலேயுமே வங்கி மோசடியானது புகாரானது கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த நிலையில எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14,356 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள், அதுவும் மோசடி பண்ணி. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய பிராடி ஹவுஸ் என்ற அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை தான் இவங்களுடைய மோசடியோட ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்கு. இவங்களுக்கு கை கொடுத்தது போலி ஆவணங்கள் மற்றும் ஊழல் அதிகாரிகள். நீங்க லக்கி பாஸ்கர் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். LOU லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆவணம் ஒரு குறிப்பிட்ட வங்கியிலிருந்து தருவாங்க. அந்த ஆவணத்தை வச்சு இன்னொரு வங்கியிலிருந்து கடன் வாங்க முடியும். அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட வங்கி கிளையிலிருந்து மட்டுமே அந்த LOU பார்த்தீங்கன்னா ஒரு 2011 2017 என்ற காலகட்டத்தில் மட்டும் மெகுல் சோக்சியும் அவருடைய நிறுவனமும் பார்த்தீங்கன்னா ஒரு 53 ஆவணங்கள் இவங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதா எத்தனை ஆவணங்கள் வெளியில போயிருக்கு தெரியுங்களா? 1212. அத்தனை LOUவை அவர் வேற வங்கிகளில் கொடுத்து வேற கிளைகள் எல்லாம் கொடுத்து அவ்வளவு கடனையும் வாங்கியிருக்கார். 14,000 கோடிக்கும் அதிகம். இந்த விவகாரம் வெளியே வரப்போது நம்ம பிரச்சனையில மாட்ட போறோம்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் விஷயம் தெரியறதுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து வெளியேறி வேற நாட்டில் குடியுரிமையும் வாங்கிட்டாரு. இவருடைய உறவினரான நீரவ் மோடியும் இங்கிலாந்துக்கு தப்பிச்சு போனாரு. தப்பிச்சு போனவரை அங்க இப்போ சிறையில் இருக்காரு. அதை நம்ம சாத்தியப்படுத்திட்டோம். ஆனா மெகுல் சோக்சி தான் தொடர்ந்து நமக்கு தண்ணி காட்டிட்டு இருந்த ஒரு மனுஷன். அவர் இப்போ அங்க பெல்ஜியத்தில் சிறையில் இருப்பதுதான் நமக்கு தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியா இருக்கு. இந்த மெகுல் சோக்சிங்கிறது தப்பிச்சு போன உடனே ஜம்முன்னு போய் உட்கார்ந்துடலைங்க. டோராவின் பயணங்கள் மாதிரி நம்ம மெகுல் சோக்சியின் பயணங்களும் ரொம்பவே த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு, நிறைய நட்புகள் எல்லாம் வளர்த்திருக்காரு, சிறப்பு நட்புகள்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிருக்காரு. அமெரிக்கால இருந்து அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிகுவா நாட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் குடியுரிமை வாங்கியிருக்காரு. குடியுரிமை வாங்கி அங்கேயே மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. நடுவுல டொமினிக்கன் குடியரசு நாட்டுக்கு ஒரு சின்ன வேலையா போய் அங்க ஜெயில மாட்டி 51 நாட்கள் ஜெயில இருந்திருக்காரு. அதன் பிறகு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து வெளியில மறுபடியும் ஆன்டிகுவா நாட்டுக்கு போயிருக்காரு. ஆன்டிகுவால இருந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு? பெல்ஜியம் நாட்டுக்கு போயிருக்காரு. பெல்ஜியத்துல இருந்து சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச்சு அங்க போய் செட்டில் ஆகணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய தொடர் நகர்வின் காரணமாக பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரை இப்போ கைது செஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்தது அவருடைய பயணம் சுவிட்சர்லாந்துக்கா இல்ல இந்தியாக்கா அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இந்த பயணங்கள் மட்டும் இல்லாம இதை தாண்டியும் அவர் நிறைய சிறப்பு பயணங்கள் மேற்கொண்டிருக்காரு. குறிப்பா அந்த டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல அந்த 51 நாள் சிறைவாசம்னு சொன்ன இல்லையா, அதோடைய பின்னணி தான் நீங்க இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. கடந்த மே 2021 டொமினிக் குடியரசு நாட்டில் வச்சு
இவர் மெகுல் சோக்சி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது சட்டவிரோதமாக இந்த நாட்டில் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புகாரின் அடிப்படையில். ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து தனியாக இருந்தாரான்னா இல்லை. அவருக்கு ஒரு கள்ளக்காதலி இருந்திருக்காங்க. அவங்க பேர் பார்பரா. அவங்களோட சேர்ந்து அங்கே டொமினிக்கன் நாட்டில் சுற்றுறதுக்காக தான் மெகுல் சோக்சி அங்கே போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த விவகாரம் வெளியில் தெரிஞ்ச உடனே விசாரணையின் போது அவருடைய மனைவி வந்து என் புருஷன் ரொம்ப நல்லவருங்க, அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார், என்ன இந்த 14,000 கோடின்றது அது வேற கதை, ஆனால் பொண்ணு விஷயத்துல என் புருஷன் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்பரா சொல்லக்கூடிய கதை வேற விதமாக இருக்கு. இவர் வந்து தன்னை வந்து மெகுல் சோக்சின்னு இல்லை, தன்னோட பேர் ராஜ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. தன்னை ஒரு லவர் போர்ட்ரே பண்ணி பார்பராவோட அங்க டொமினிக்கன் நாட்டில் வந்து ஒரு லிட்டில் ஹனிமூனையே கொண்டாடிட்டு இருந்திருக்காரு. அங்கே தான் அவர் சிலரால் தாக்கப்பட்டு அதன் பிறகு சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளார வந்திருக்காருன்னு தெரிய வந்து சிறைக்கு போனார். சிறையிலிருந்து அவர் வெளியில் வந்தது எப்படி தெரியுங்களா? இங்கிலாந்து அரச குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு கான்டாக்டை வச்சு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா வெளியில் வந்திருக்காரு. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனா மெகுல் சோக்சி அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த சம்பவமானது எழுப்பி இருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரம் போயிட்டு இருக்கும் போதே மெகுல் சோக்சி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டியை முன் வச்சாருங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னை கடத்த முயற்சிக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். இந்தியா எப்படியாச்சும் தன்னை இந்தியா நாடுக்கு கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பல்வேறு வழிகளை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஹனி ட்ராப்பை செட் பண்ணி என்ன இந்தியா தான் கடத்த பார்க்குது அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டியை முன் வச்சிருந்தாரு. இது அப்போ 2021 பேசு பொருளாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த குற்றச்சாட்டுகள் தாண்டி ஆன்டிகுவா நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் பெல்ஜியமுக்கு வந்தாரு. பெல்ஜியமோட நாம 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தம், அதனை தொடர்ந்து நாம தொடர்ந்து சப்மிட் பண்ணிட்டு இருந்த ஆவணங்கள், அதன் பிறகு நம்ம அதிகாரிகள் தரப்புல இருந்து கொடுத்த அழுத்தங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் தற்பொழுது பெல்ஜியம் நாட்டில் வச்சு மெகுல் சோக்சி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா தான் மெகுல் சோக்சி இருந்திருக்காரு. அதனாலதான் அவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய வழக்கறிஞர் படையே இருக்கு. அதாவது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் குடியுரிமை வாங்கி அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சட்டவிரோதமாக நுழைஞ்சிருக்காருன்னு மாட்டின ஒரு மனுஷன் 50 நாளில் வெளியில் வராருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வலை பறந்து விரிந்திருக்கும். அதை சாத்தியப்படுத்துறது அவர் கூட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் படை தான். அது எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான வழக்கறிஞர்கள். உலகில் எந்த மூலைக்கு போனாலும் யாரையும் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த அளவுக்கு திறன் வாய்ந்த இன்ஃப்ளூயன்ஷியலான வழக்கறிஞர்கள் மெகுல் சோக்சியை காக்கும் அரணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சோ இவர் என்ன சொல்றாரு, இந்தியாவில் மனித உரிமை மீறல் நடக்குங்க, நான் அங்க போனா அரசியல் காரணங்களுக்காகவும் நான் பழிவாங்கப்படலாம், அதனால என்னை இந்தியாவுக்கு வந்து நீங்க நாடு கடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு அப்பீல இவர் தரப்புல இருந்து இவரோட வழக்கறிஞர்கள் அங்க பெல்ஜியம் நாட்டில் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் சிறை வசதி எப்படி இருக்கும், மோசமா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களா சொல்லி, அதுவும் இல்லாம இவர் இப்போ வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, ஸோ மருத்துவ காரணங்களும் இருக்குது, அதனால இவர் இந்தியாவுக்கு நாடு கடத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அப்பீல் இவர் தரப்புல இருந்து போடப்பட்டிருக்குங்க. அதே நேரத்தில் இந்தியா பெல்ஜியமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 போட்ட ஒப்பந்தம். அதன்படி தப்பு நடந்தப்போ அவர் எந்த நாட்டோட குடிமகன் அப்படின்றது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதன்படி பார்க்கும்போது தப்பு நடக்கும்போது இவர் ஆப்வியஸ்லி இந்திய குடிமகனாக தான் இருந்திருக்கார். ஸோ இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது. ஆனால் சிறையின் நிலைமை வந்து மோசமாக இருக்கு, அரசியல் காரணங்கள் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ காரணங்கள்லாம் இவங்க எடுத்து வைக்கும்போது அவர் பக்கம் சாதகமாக மாறுவதற்கும் ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஒப்பந்தத்தின்படி பார்க்கும்போது சாதகமான சூழல் எதுன்னா அவர் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படலாம் அப்படின்றது தான். பட் as we already said, இவருக்கோட இன்ஃப்ளூயன்ஸ், இவருடைய வழக்கறிஞர் படை இதெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் இவரை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னும் போது இதனுடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனாலுமே இந்தியாவுடைய தொடர் அழுத்தங்கள் இன்னைக்கு இவரை கைதுன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. பட் அதை தாண்டி இங்கே கொண்டு வரப்படுவாரா, நமக்கு உரிய நீதி கிடைக்க பெறுமா? ஆல்ரெடி இவருடைய சொத்துகள் சிலவற்றெல்லாம் பறிமுதல் செஞ்சு ஒரு 6,000 கோடி வரைக்கும் தேர்த்திருக்காங்க. மீதி பணத்துக்கு யார் பதில் சொல்வாங்க? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஏழை விவசாயி சில ஆயிரங்கள் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்ட சிரமப்பட்டு இருக்கக்கூடிய இதே நாட்டில் தான் இவ்வளவு பெரிய ஒரு மோசடியை 14,000 கோடிக்கும் மேலான ஒரு கடனை வாங்கி கொண்டு பல நாடுகளுக்கு சுற்றுலா போய்கிட்டு காதலியோட டூர் அடிச்சுக்கிட்டு ட்ரிப் அடிச்சுட்டு ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி நம் நீதித்துறை முன்பு இருக்கிறது. இதை எப்படி சாத்தியப்படுத்த போறோம் என்பதை நாம வரும் நாட்களில் தான் பார்க்க வேண்டும்.